நண்பா நண்பி எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா சீக்கிரம் நம்ம 100K ரீச் பண்ணோம் இல்லையா? ஸோ தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ என்ன விஷயம் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்த நாள் அப்படின்றது நடக்க போகுதுங்க. ஸோ தளபதி அக்டோபர் 17 தளபதி கரூருக்கு போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஸோ கரூருக்கு ஃபஸ்ட்டு தளபதி போகும்போது நிறைய கட்டுப்பாடுகள் அப்படின்றது விதிக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தளபதி இருக்கிற எல்லா கிட்டத்தட்ட 41 பேர் செத்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ 41 ஃபேமிலிக்கும் பார்க்க முடியாது. அவர் ஒரே நாளில் போய் 41 ஃபேமிலியும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே ஊர் கிடையாது. ஒரே ஊர் இருந்தால் கூட எல்லாத்தையும் போய் ஒரே நாளில் பார்த்துடலாம். அவங்கவுங்க வேறு வில்லேஜ் வேறு பிளேஸில் இருக்காங்க. ஒரு சிலர் வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படின்ற ஒரு ரீசனுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு மண்டபத்தை சூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதே இடத்துல லாஸ்ட்டாக தளபதி கரூருக்கு போனால் அதே இடத்துக்கு ஒரு மண்டபத்தை சூஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் வர வச்சு, கிட்டத்தட்ட அந்த 41 ஃபேமிலியுமே வர வச்சு தளபதி நேரில் பார்க்க போகிறதா தான் தகவல். ஸோ 41 ஃபேமிலியும் ஒரே இடத்துக்கு வர வச்சு தான் பார்க்க முடியும். அவர் இருக்கிற இப்போ சுச்சுவேஷனுக்கு அவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகவும் முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் க்ரௌடு வரும். ஒவ்வொரு வீடும் எங்கெங்கேயோ ஒரு மூலையில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, நாளைக்கு தாங்க பெரிய 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 ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா தளபதி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்தை பற்றியும் ப்ளஸ் அதேமாதிரி கரூர் விஷயமாக அவங்களுடைய சைடு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை நாளைக்கு தீர்ப்பு வரப்போகுது. ஸோ இடைக்கால தீர்ப்பு தான். ஸோ இந்த இடைக்கால தீர்ப்பு அப்படின்றது நாளைக்கு வரப்போகுது. ஏற்கனவே விசாரிச்சதை வச்சுலாம் பார்க்குறப்ப நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நீதிமன்றம் பேசியிருக்கு. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட தமிழ்நாடு அரசுக்கு மேலே தான் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் எப்படி ஒரே நாளில் ஒரே நைட்டில் அவ்வளோ போஸ்ட்மார்ட்டம் அவ்வளோ பாடிஸ் எப்படி பண்ணீங்க? அது மட்டும் கிடையாது, அவ்வளோ டாக்டர்ஸ் எங்கேருந்து திடீர்னு வந்தாங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் விடியற் காலைக்குள்ளேயே எப்படி தகனம்லாம் பண்ணியிருந்தீங்க? அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தளபதி சைடு என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சிருந்த அந்த குழு விசாரிக்காமல் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குழு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி செயல் நம்ம கேட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்கள் செயல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க சிபிஐ கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு விசாரிக்க வேணாம், சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாலும் அது நமக்கு சாதகம் தான். அதேமாதிரி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குழு விசாரிக்கணும்னு சொன்னாலும் நமக்கு சாதகமான விஷயந்தான். நாளைக்கு தாங்க தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நியூஸ் இருக்குது. நாளைக்கு தான் எல்லாம் எதிர்வு நோக்கி காத்துட்ருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாக தான் வருன்ற மாதிரி தான் ஆல்ரெடி விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் கரூருக்கு 17ஆம் தேதி போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது மட்டும் கிடையாது, உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு சாதகமாக தான் நமக்கு தீர்ப்பு வரப்போகிறதுன்றது ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.